ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜிப்மரில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றியே பார்க்க போகிறோம். ஜிப்மர்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிப்மரோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிப்மரோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19/8/2024 அன்றைக்கி தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ 4:30 வரைக்கும் அந்த டைம் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2/9/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மரோட வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து 14/9/2024 அன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஃபுல் டீட்டெயிலாக. அடுத்தது இதுலேருந்து என்னென்ன போஸ்டிங்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து குரூப் பி போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்து இது குரூப் பி இல்லாமல் இன்னுமே ஒன்று இருக்குது, குரூப் சிக்கானது. இந்த குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்குது, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியனு, நர்சிங் ஆஃபீஸரு, டியூட்டரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனு, எக்ஸ்ரே டெக்னீஷியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபிக்கு தனியாக டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி போஸ்ட்டுக்கானது. ஓவரால் குரூப் பி போஸ்ட்டில் வந்து 169 போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்தது குரூப் சி போஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீசியா டெக்னீஷியனு, ஆடியாலஜி டெக்னீஷியனு, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இருக்குது, ஃபார்மசிஸ்ட் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி லெபார்ட்டரி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபிக் டெக்னீஷியன் இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து பார்த்திங்கன்னா 209 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த குரூப் பி, குரூப் சி ஆஃபீஸர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து அதுலேருந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த குரூப் பி, குரூப் சி போஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது வந்து அந்த ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கானது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டுமே இதில் இருக்கும். இந்த ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அல்லது வந்து பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது நர்சிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஸோ 1-2 மட்டும் தான் நான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் முடிச்சிருக்கவங்க, டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கானது. ஏஜ் லிமிட் வந்து அப் டு 35 வரைக்கும் இருக்குது. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 45,000 கிட்ட வந்து சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டியூட்டர் போஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்குது. எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பிஎஸ்சி ரேடியோ டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனு. பிஎஸ்சி ரேடியோ டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கும் பிஎஸ்சி ரேடியாலஜி ஆர் மெடிக்கல் இமேஜ் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிசியாலஜியில். இது கூட வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் இருக்குது நியூக்ளியர் மெடிசனில். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து டிகிரி நியூக்ளியர் மெடிசன் முடிச்சிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆடியோ டெக்னாலஜி. ஸோ எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் அந்த குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணல. பட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லை டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு. இது வந்து டிகிரி இன் ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்களுக்கு தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரெஸ்பிரேட்டரி லெபார்ட்டரி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டீனோகிராஃபர் எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18ஆவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப் டு வந்து 19/8/2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த எக்ஸாம் சிலபஸும் இதை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து 50%, அது மட்டும் ஸ்கில் டெஸ்ட்லேருந்து ஒரு 50% மார்க் எடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட லிங்க். இது வந்து வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இருக்குது. வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் ஆகும். அதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட போஸ்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பேமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 1500 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 1200 இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பர்சன் வித் பெஞ்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான டீட்டெயிலு. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் போடும்போதே அப்ளிகேஷனில் அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். ஃபோட்டோ காப்பி, சிக்னேச்சர் எல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பர்சன் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து போட முடியும். இல்லை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இன்கம்ப்ளீட்டாக இருக்க அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சரியான இன்ஃபர்மேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களால் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து அதை சரி பண்ணிக்கணும். ஸோ இது மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபோட சைஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி வந்து சிக்னேச்சர் எல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் சிக்னேச்சரு, சைஸு இந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாம் செட்டி எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் இருக்குது, கொல்கத்தா, மும்பை, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், பெங்களூர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் தான் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். அங்கே போயிட்டு தான் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களை வந்து எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடும்போது அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டில் வந்து நீங்கள் போய் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கான ஹால் டிக்கெட் கிடைக்கும். ஸோ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இதே டேட்டில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும். அந்த டேட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த மெயில் ஐடியில் கொடுத்துருக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. லாகின் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கொடுக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. பதிலாக வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை லாகின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாகின் ஐடி லிங்க் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கான லிங்க் எல்லாமே டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.